எபிரேயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து படிக்கும் பொழுது, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். அருமையான தெய்வ ஜனமே, இந்த இடத்துல பார்க்குறோம், ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான விசுவாசம். பார்த்தீங்கன்னா, மிகுந்த பலன் என்பது ஒரு பக்கம் வைக்கப்பட்டிருக்கிறது, பலன் மிகுதியாக இருக்கிறது. ஆனால் அந்த பலனை பெற்றுக்கொள்ளுவதற்கு ஒரு கேட்டலிஸ்ட் தேவையாக இருக்குது. என்னது அந்த கேட்டலிஸ்ட்டு? தைரியம் இல்லாமல் அந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி மேட்ரே என்னென்னா, அநேகருக்கு தாங்கள் கோழைகளாக இருக்கிறபடினாலே, தைரியம் மற்றவர்களாக இருக்கிறபடினாலே, சில பேருடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்களேன், 24/7 க்ரைங்லேயே போய்கிட்டு இருக்கோம். பார்த்துருக்கீங்களா? எந்த நேரமும் கண்ணீர், துக்கம், வேதனை. நான் யோசிப்பேன், இவங்கெல்லாம் நேற்று விழுந்துட்டு நாங்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம், போஸ் எல்லாம். டீ குடிச்சிக்கிட்டு பாத்ரூமில் போஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் தூக்கம் வரும்போது சொன்னேன், என்ன நீங்கள் உள்ளே வந்தவங்க சொன்னாங்க. நான் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வரேன். பார்த்தா அம்மா சிரிக்கிறாங்களா அழுகுறாங்களான்னு தெரியல, அப்படி ஒரு சிரிப்பு. 2 பேரும் உழுந்து சிரிச்சிக்கிட்டு இருக்கோம், நானும் பியூலா சிஸ்டரும் சேர்ந்து. அதால் தூக்க முடியல, ஒரு சுண்டு வரல் கூட அதால் தூக்க முடியல. பரட்டி பார்த்து ஊட்டிடுச்சு. அப்புறம் ஒருத்தருக்காக ஃபோன் பண்ணி நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு, கொஞ்சம் டீயை கொண்டு வா. நான் அங்கேயே உட்காந்து குடிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் முழு நேரமும். வி ஆர் லாஃபிங் இட் அவுட். ஏன்னா கவலைப்படணுன்னா படலாம். நல்லா கவனிங்க. ஐயோ நான் விழுந்துட்டேன்னு, நான் வலிக்குதே அப்படின்னு யோசித்தாலே ஒரு பயம் வந்துடும் இல்லையா? தைரியம் இருக்கிற இடத்துல பயம் இருக்க முடியாது, பயம் இருக்கிற இடத்துல தைரியம் இருக்க முடியாது. சிம்பிள். ஹல்லேலூயா. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுறாதீங்க, விட்டு விடாதீர்கள். அப்போ என்ன அர்த்தம்? விட்டு விடவும் முடியும், அப்படிதானே? விடவும் முடியும், பிடித்து கொள்ளவும் முடியும். யார் கையில் அது இருக்குது? விட்டு விடவும் முடியும், விடாமல் இருக்கவும். இல்லை, நான் இப்படித்தான் சிஸ்டர், எல்லாத்துக்கும் நான் துக்கப்பட்டுக்கிட்டு தான் இருப்பேன் சிஸ்டர், என்னால் ஒன்றும் பண்ண முடியல சிஸ்டர்னா பண்ண முடியாது. தட் இஸ் ஆல் இன் த மைண்ட். ஐ ஷுட் ஓவர்கம் இட், ஐ கேன் ஓவர்கம் இட், காட் இஸ் வித் மீன்னு நீங்கள் கொஞ்சம் ட்விஸ்ட் அடிச்சு பாருங்களேன், பிசாசு தோற்று போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இது மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன செய்தி தான் இது. உங்களுக்கு ஒரு சின்ன தீர்க்க தரிசன செய்தி. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு மிகுந்த பலனை அவர் வைத்திருக்கிறார். ஒருவேளை அது உங்களுடைய குடும்ப சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், உங்களுடைய திருமண காரியங்கள், பிள்ளை பேரு குறித்ததாக இருக்கலாம். காத்திருந்து மூச்சுட்டு ஆண்டவர் செய்வாரா மாட்டாரா, கண்ணீர் விட்டு ஜெபிச்சுட்டு தான் இருக்கேன், நடக்குமோ நடக்காதோன்னு வந்தவங்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டடி ஆகிடுங்க எல்லோரும் அவங்க விசுவாசத்தில். அதாவது பிசாசுக்கு என்ன தெரியுமா, ஒரு தட்டுனா நம்ம விழுந்துடுறோம் பாருங்கள், அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லைடா உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அடித்து திரும்பி பார்த்து அவனை பார்த்து ஒரு சிரிச்சோன்னு வைங்களேன், அவன் காலி பண்ணிட்டு ஓடிடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவுசெய்து கொஞ்சம்
எப்போலாம் மூஞ்சிங்கெல்லாம் கொஞ்சம் சிரித்து கொஞ்சம் பழகுங்க. வீட்டுக்காரை பார்த்து கொஞ்சம் சிரித்து பழகிக்கிங்க தயவுசெய்து. புருஷன் வீட்டு அம்மாவை பார்த்து சிரிங்க, வீட்டு அம்மா புருஷனை பார்த்து சிரிங்க. ரெண்டும் சிரிக்காமல் அப்படியே ஒரே ரூம் கடியில் அப்படியே மௌன போராட்டம் மாதிரி போயின்னு இருக்கும். எங்கிட்டோம் அங்கிட்டோம். இந்தாம்மா வந்துட்டிங்களா? சாப்பிட்டீங்களா? எத்தனை நாளைக்கு இந்த மூணு போயின்னு இருக்கோம்? மேட்ரு வாயை திறந்து பேச வேண்டும். அல்லேலூயா. இருதயத்தில் இருக்கிறதை சொல்ல வேண்டும். ஆமென். அது சொல்லாமல் அவர் புரிஞ்சுக்கிடுவார். இந்த காலத்துலலாம் புரிஞ்சிக்க மாட்டாங்க. நினச்சிக்காதீங்க அந்த காலம் மாதிரி அப்படின்னு. இந்த காலத்துலலாம் புரிஞ்சிக்க மாட்டாங்க. இது என்னது, இது புரியாமல் இப்படியே இருக்குதுன்னு அவர் யோசிச்சுருப்பார். இதெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக போயிடும். நமக்கு மிகுந்த பலன் ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை, சுவையான ஒரு வாழ்க்கை, சத்துவமுள்ள ஒரு வாழ்க்கை, பலனான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. கனி தருகிற ஒரு வாழ்க்கை. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. இதுதான் பலன். பலனற்று நம்ம இருக்கிறத விட இல்லாமல் போயிடலாம். ஒன்றுமே செய்ய முடியல, எதை பார்த்தாலும் தூக்கம் வருதுமா எனக்கு. அப்போ எப்போ தான் பொண்டாட்டி அவங்க கூட பேசுகிறது, எப்போ தான் அவங்க கூட இருக்கிறது, என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியாது. தோட்டத்துக்கெல்லாம் டயர்டாக இருக்குன்னு அப்படி மூஞ்ச காமிச்சோடனே அது போயிடும், வாயத்திருக்காது. இப்படியே உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா பலன் வராது. சாராளுடைய சரீரம் செத்து போச்சின்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவன் தன் விசுவாசத்திலே அவன் மிகவும் உறுதியாக இருந்தான். ஹல்லேலூயா. வயசாகி போச்சு, எல்லாம் காமன் திங் ஸ்டாப் ஆகி போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவன் சார்ந்து நெகட்டிவ். Abraham was waiting for the final blessing in his life. இன்னைக்கு பாருங்க, நீங்கள் உங்கள் சரீரத்தை பார்த்தீங்கன்னா தோல்விதான். உற்சாகப்படுங்க. வாம்மா டயர்டாக இருக்கா, போய் இப்போ காய்கறியாவது வாங்கிட்டு வரலாம். பக்கத்தில் போய் நடந்து ஒரு கத்திரிக்காய் வெண்டைக்காயை வாங்கிட்டு வந்து பாருங்களேன். சுவையாக ஒரு சாம்பாரை வச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், தெம்பு தன்னை போல வந்துடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுறார், யூ நீட் டு பி வெரி ப்ராக்டிக்கல் இன் யோர் லைஃப் வித் ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசு என்னிடத்தில் இருக்கிறார். நான் யாரிடத்திலும் சிரிக்க மாட்டேன், யாரிடத்திலும் பேச மாட்டேன், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன். அதுவே உன்னை அழிச்சிடும் கடைசி வரைக்கும். இன்றைக்கி டிசப்ஷனில் வாழவே கூடாது. பலன் வேணுமா? பலன் வேணுமா? இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மிகுந்த பலன் உண்டாயிருக்கும்படிக்காய் நீ தைரியப்பட வேண்டியது அவசியம். இதை என்னால் சாதிக்க முடியும். இல்லைன்னா கர்த்தர் இதை அனுபவிச்சிருக்க மாட்டார் இல்லை, என் வாழ்க்கையில் அனுபவிச்சிட்டார் இல்லை. அப்போ ஏதோ ஒரு அவுட்லெட் ஒன்று இருக்குது. அல்லேலூயா. இதை சாத்தியப்படுத்தும்படிக்காய் யார் தைரியப்பட வேண்டும்? நீங்களும் நானும் தான் தைரியப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. இந்த பொறுமை தான் ரொம்ப அடி வாங்குறது எல்லாத்துக்கும். அதாவது ப்ராஃபஸி வந்த உடனே சுடுதண்ணியை ஊற்றிக்கிட்டு நிற்பாங்க. சிஸ்டர் இது எப்போ நிறைவேறும் சிஸ்டர்? ஏங்க இந்த ஃபோன் கால் வந்தே ஒரு மாதிரி மண்டெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. இது எப்போ நடக்கும்? இந்த கல்யாணம் எப்போ நடக்கும்? ஏங்க சொன்ன உடனே அவர் என்ன நிறைவேற்றி விடுவாரா? இந்த ஒரு வாக்கு தத்தத்தை வைத்தே நம்முடைய தரத்தை உயர்த்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் அவர் பொறுமையாக இருக்கிறாருன்னு சொன்னால், இதை வணங்கா முடியா இருக்குது, இது இவ்வளோ கோவப்படுறதா இருக்குது, இது இவ்வளவு பெருமை புற்றதாக இருக்குது, தருவேன்னு எழுத தூக்கி தூக்கி அள்ளி வீசுகிற மன்னன் அவர். வாக்கு தத்தத்தை செய்வேன், இதை செய்வேன். அப்பா நான்லாம் ரட்சிக்கப்பட்டு வந்தப்போ கூட எத்தனை கூடன்னு கணக்கு பண்ண முடியாது, அவ்வளோ வாக்கு தத்தம். இப்போ எல்லாம் மறந்து போச்சு எனக்கு. இப்போ நான் யோசிக்கிறதெல்லாம், எஸ் ஒருத்தர் தான் அந்த வாக்கு தத்துவம், அவர் நிறைவாய் என் வாழ்க்கையில் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் எனக்காய் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அந்த ஒரு ஸ்கொயர் ஒன்னுக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். ஒரு நாளும் அவர் நம்ம ஏமாற்றுகிற தேவன் இல்லை. நம்ம எவ்வளோ குயிக்காக மனம் திரும்புகிறோமோ, எவ்வளவு குயிக்காக ஆண்டவருக்கு விட்டு கொடுக்குறோமோ நம்ம வாழ்க்கையில், ஒட்டாரமாக நான் செய்கிறதான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், ஆண்டவர் சொன்னதை செய்யலையேன்னா செய்ய மாட்டார். Be 100% sure that it will not happen in your life. You need not wait at all for that. கர்த்தர் தொப்புள் கொடியை வெட்டணும்னு வெட்டுறாரா? வெட்ட ஒப்பு கொடு இல்லை. எங்கள் அம்மா தான் முக்கியம், எங்கள் அப்பா தான் முக்கியம், எங்கள் வீட்டார் தான் எனக்கு முக்கியம். உட்காரு, அப்படியே வீட்டோடய உட்காருன்னு உட்கார வச்சுருவார். உனக்காய் சலித்து போகும்படி, நீயே சீ என்று உதறி போடும்படி ஒரு காலகட்டம் வரும். பார்த்தா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வாம்மா வா, எல்லாத்தையும் ரீஸ்டார்ட் பண்ணுவார். அப்போ அந்த நாளில் இருந்து எதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, சொல்லும் பொழுதே கீழ்ப்படிய ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன ப்ரொமோஷன் எது கொம்புனாலும் சரி, அதை உனக்கு நாளை கூட செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஐ எம் டெல்லிங் யூ. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறார்? உடனே கர்த்தர் விரும்புகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. அதாவது ஒன்று கையில் வச்சுக்கிட்டே நம்ம இன்னொன்னத்தை என்ன பண்ண முடியாது, பிடிக்க முடியாது. யூ cannot cleave unto something until you leave what is in your hands. ஹல்லேலூயா. இல்லை இதையும் வச்சுக்குவேன், தாவும் செய்வேன்னா குரங்கு மாதிரி உட்காந்துக்க வேண்டியதுதான். உண்மைதானே? இல்லை இதெல்லாம் எனக்கு வேணும், என் ஆசை, இதெல்லாம் என்னுடைய இது. அதே நேரம் நான் அங்கேயும் ஏறணும்னா உன்னால் ஆல்ரெடி யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் ஃபுல். ஆமென். நீங்கள் ராத்திரி வேளையில் கர்த்தருடைய ஆவியாரன் சொல்லுகிறேன், நான் உண்மையாக இருந்த நிலைக்கு சொல்கிறேங்க. கர்த்தர் முன்னால் பைபிளை கூட நான் பார்க்க கூட இல்லை, நான் அழுதுகிட்டே இருந்தேன். நீங்கள் என்ன வாசமாக பேச போகிறான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே, I know what I am going through, but people should be encouraged today. உண்மையாக நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு இந்த வசனத்தை மட்டும் காமிச்சார். இப்போ தான் எடுத்தேன் இந்த வசனத்தை. மத்தியானத்துக்கு மேலே அப்படி பார்த்தேன், சரி ஓகே அப்படின்னு மூடி வச்சிட்டேன். ஏன்னா தெம்பு இல்லை யோசிக்கவோ தியானிக்கவோ. இதுக்கு தான் நம்ம ரொம்ப ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு த ப்ராஃபட்டிக் அனாயிண்டிங் தட் த லார்ட் ஹேஸ் bestowed on us. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு விட வேண்டியதை விட்டுருங்க. அதாவது விசுவாசம் பாருங்கள், இதில் என்ன போட்டிருக்குன்னா, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, முதல்ல என்ன பண்ணணும்? தேவ சித்தத்தின்படி செய்யணும். அந்த சித்தம் எப்படி வெளிப்படும் அதை கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன செய்யணும்? எந்த நேரமும் பையன் தூக்கிட்டு ஊழியம் போயிட்டு இருந்தால் அது சித்தம் வெளிப்படாது. எந்த நேரமும் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் சித்தம் வெளிப்படாது. எந்த நேரமும் குடும்பம் நான் பொண்டாட்டியை நான் விருப்பப்படுத்தணும், புருஷனை விருப்பப்படுத்தணும், வகையாக சமைக்கணும்னா சித்தம் வெளிப்படாது. சித்தம் எப்படி வெளிப்பட முடியும்? We need to wait in the presence of God. Amen. There should be a saturation in the presence of God. Your heart should be with the Lord. நம்முடைய இருதயம் கொக்கி போட்ட மாதிரி ஆண்டவரோட இருக்கும்னு சொன்னால் அப்படி டெலிபதி மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும், மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் உண்டு? ஹல்லேலூயா. இட்ஸ் நாட் a hard thing at all. நீங்கள் என்ன நான் ட்ரெஸ் பண்ணணும் ஆண்டவரே, எதை போடணும் கேளுங்க, சொல்லுவார் ஆண்டவர். Even the minute things to the topmost things, the Lord will speak to us. Yes. He will reveal His plan. அருமையான தெய்வஜனமே, it needs time with the Lord. It needs a lot of love making with the Lord. Yes. Amen. Hallelujah. இன்னைக்கு ஆதி அனல் இழந்து போய் இன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப துப்படிச்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில்.
அந்த பிகினிங்கில் இருந்த ஃபயர், அந்த தெளிவு, அந்த ஒரு விவரம் இப்போ இல்லை. ஏன்னா இந்த உலகத்தின் கவலைகள் எல்லாம், மனுஷிக எண்ணங்கள், ஆசாபாசங்கள் எல்லாம் நம்மளை என்ன பண்ணுது, அப்படியே எங்கேயோ தூக்கிட்டு போயிடுது. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, I want to give it back unto you, says the Lord. ஹல்லேலூயா. அது சொல்கிறாரு, சித்தத்தை செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடுத்தது டு சிட் வித் த வேர்ட் ஆஃப் காட். மெயின் திங், நம்ம தியானத்திலே அமர்வது ஒரு முக்கிய அம்சம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் நிறைய படித்து பரிச்சயமாக்கி நம்முடைய இருதயத்தில் ஸ்டோர் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நம்ம சோர்ந்து போகும்போதெல்லாம் அந்த வார்த்தை வந்து நிற்கும் பக்கத்தில், நமக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. It will encourage us, it will teach us, it will lead us. Holy Spirit, God will really work through the word of God. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதை பெரும்படிக்கு பொறுமை அடுத்தது ஒரு கேட்டலிஸ்ட் நமக்கு தேவையாக இருக்கிறது. முதல்ல தைரியம் சொன்னேன், அடுத்தது பொறுமை. யார், ராகேல் தானே, யாக்கோபுக்கிட்ட போய் லேயாளுக்கு பிள்ளையாக பிறந்துக்கிட்டு இருக்குது, இந்த அம்மாவுக்கு பிள்ளையே இல்லை, கண்ணுக்கு மிகவும் இனிமையானவள், மிகவும் ரசித்த ஒரு ஆத்மான்னு உழுந்து போய் 14 வருஷம் மெனக்கட்டு வேலை செய்ய அவர் கல்யாணம் பண்ணார். ஆனால் என்ன நடந்தது, அந்த அம்மாவுக்கு பிள்ளை இல்லை. எனக்கு பிள்ளை தாரும், நான் என்ன தேவனான்னு கேட்குறாரு யாக்கோபு. சரிதானே? அப்போ கற்பத்தை அடைக்கவும் கற்பத்தை துறக்கவும் அவர் அதிகாரத்தை படைத்தவராக இருக்கிறார். When you walk in the plan of God, when you walk in the right attitude of God, the doors of blessing will automatically be opened unto you. Whether it is your job, promotion or whatever it is, அது பாட்டு வந்துக்கிட்டே இருக்குங்க. அதுக்கு பறந்து ஐயோ ஆண்டவர் எனக்கு கல்யாணம் பண்ணணும். நீ கிளவியானா கூட ஆண்டவர் சொல்கிறாரு, இஃப் இட் இஸ் த வில் ஆஃப் காட், கர்த்தர் உனக்கு தரணும்னு நினச்சாருன்னா தருவார். ஐயோ என் இளமை போய்விட்டதே, என் அழகு போய்விட்டது, போக தான் செய்யும். வயசாக எல்லாம் தளர தான் செய்யும். அதில் தான் அவருடைய மகிமை காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய முழு எண்ணமும் நோக்கமும் நானாய் மாற வேண்டியது அவசியமாக. உன்னுடைய சகலமும் நம்ம ஹார்ட் பீட்டில் இருந்து, நம்முடைய திங்கிங்கில் இருந்து எல்லாமே ஏசு 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 ஏசுன்னு அப்படியே கொஞ்சம் அவரோடையே லயிச்சு பாருங்களேன். வர வேண்டிய சொத்து பத்துகள், வர வேண்டிய எல்லா நன்மைகள், உன்னுடைய வீடு, நலன் புலன்கள் எல்லாமே உன்னை தேடி வரும்னு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் முடிக்க விரும்புகிறேன். அடுத்த வசனம் பார்க்கும் பொழுது சொல்லுகிறது, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் அவர் வரப்போகிறார். அதனால தான் எங்களை மாதிரி கேஸுகளையும் தட்டி ஓட விட்டுக்கிட்டு இருக்கிறார். இப்போ நம்ம ரிட்டையர்மெண்ட் வாங்கணுன்னா கூட நான் சொல்லுவேன் சிஸ்டர் ஏஞ்சல்கிட்ட, இந்த பேய் வரட்டிலேருந்து கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட் கிடச்சா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட்டாக வேணும்னு தான் ஒரு பேய்க்கு பதிலாக 4 பேய் வந்து நிற்கும். அதனால் அதை கேட்கறதே விட்டேன். 4 பேய்க்கு பதிலாக 8 பேய் கொண்டு வந்து நிறுத்துவார். இவர் என்ன தலைவர்ன்றீங்க, வா 1 கேட்டால் 4, 1 கேட்டால் 4 மாதிரி வச்சு நம்மளை திணறடிக்க வச்சுருவார். வாயை பொத்திக்கிட்டு ஆண்டவரே இது உங்களுடைய கிருபைன்னு உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்குது. நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு இப்படி வரும்போது என்ன ஃபோன் காலு, நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்க, நீங்கள் எத்தனை நாளைக்கு சர்ச்சுக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க, நம்ம விழுந்துட்டோன்றதை காதில் போடுறதுக்கு ஆளே இல்லை. சிஸ்டர், அந்த பிரதர் சொன்னார், நீங்கள் ஜெபம் பண்ணால் உடனே பேய் ஓடினப்போ நான் ஜெபம் பண்ணி ஒன்றுமே ஆக போகிறதில்ல, இயேசு பண்ணால் தான் விடுதலை வரும், நீ அதுக்கு விட்டு கொடுக்கணும், அதனால் நீ நல்லா ஜெபம் பண்ணிட்டு வா, அது தானாக ஓடிடும்னு சொன்னேன். இப்போ அத்தனை பேர் அங்கே வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. காற்று மழை வேறு இருக்குதான், எப்படி நீந்தி போய் சேர போகிறோமோ தெரில. ஆனாலும்
போக வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் கொடுக்குற கிரேஸ். நம்மளை நம்பி கொடுக்குறாருன்னா பாருங்களேன், வேற எதுவுமே இல்லை. நம்ம ஏதோ பெரிய ஆர்டிஸ்ட்னு நினப்பு, பெரிய ஒரு ஆக்டர்னு நினப்பு, ஸ்டார்னு நினப்பு நமக்கு. ஆண்டவர் என்னை கொண்டு இதை செய்தார், என்னை கொண்டு அதை செய்தார், இப்படி செய்தார் அப்படி நாளே மண்டையை தட்டி உட்கார வச்சுருவார் ஒரு இடத்துல. நான் கட்டிய பாபிலோன் அப்படின்னோடனே ஊன்ட்டான். புரியுதா உங்களுக்கு? அதனால் ஊழியத்துக்காக நம்ம செய்யணுமே தவிர இது கர்த்தருக்கு நாம் செய்யும் ஒரு சேவை. பணத்துக்காகவோ சுகத்திற்காகவோ எந்த ஒரு ரெக்கக்னேஷனுக்காகவோ யாரும் நம்மளை பார்க்கணுன்றதுக்காகவோ நம்ம அனுதின சாப்பாட்டிற்காகவோ, உண்மையாக நான் சொல்கிறேன், உயிர் போனாலும் அவருடைய ஊழியத்தில் போக வேண்டும். அவருடைய வருகை அதன்னா நம்முடைய ஜீவன் போகும் வரைக்கும் அவர் இதில் தான் இருக்கணும்னு நிர்ணயம் பண்ணி பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறது. ஹல்லேலூயா. எதையும் எதிர்பார்த்து செய்வது ஊழியமே கிடையாது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் நாங்கள் சொல்லலாம். வெளியே வந்தவா பரவாயில்ல, ராணி சிஸ்டர் காலில் வராங்க, அவங்களுக்கு என்ன அப்படியே என்னவோ கோடி கோடியாக வச்சுட்டு இருக்குமான்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு ஃப்ராங்காக சொல்லணும்னா நாங்கள் ஒரு 3 months we are going dry. வருமானமே இல்லாமல் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ராஜா மாதிரி. தட் இஸ் அவர் கண்டிஷன். ஒன்றும் இல்லை, யாரையும் போய் நாங்கள் தொங்கவும் மாட்டோம், காசு கொடுன்னு கேட்க மாட்டோம், எதையும் வாயை திறக்கவே மாட்டோம். ஆனால் கொடுக்கறது கர்த்தர் கொடுக்க வைத்து கொண்டே இருக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த ஹார்ட்டு தீவிரம். சே, ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கார். ஊழியத்துக்கு போக முடியல, 2 முட்டுகளையும் வைத்துக்கொண்டு நடமாட முடியவில்லை, ஒரு இடத்துக்கு போக முடியல, விசிட்டிங் எல்லாம் விட்டேன் டோட்டலாக. அப்படி ட்ராவல் பண்ணுவோம் நானும் சிஸ்டர் ஏஞ்சலும், அவ்வளோ ஊர்கள் பிரயாணம் பண்ணுவோம், எல்லாத்தையும் விட்டாச்சு. உட்கார்ந்த இடத்துல கோல் அடிக்க கர்த்தர் உதவி செஞ்சிட்ருக்கிறார். என்னது? தோத்திரம். அவ்வளோதான். சாப்பாடு குறையில்லை, துணிமணி குறையில்லை, எதுவும் குறையில்லைங்க. ராஜாத்தி அது ஒன்று சொன்னார் பாருங்கள் தலைவர். ஆதி காலத்தில் என்னை அழைக்கும் போது, மகளே உன்னை ராஜாத்தி மாதிரி நான் வைத்திருப்பேன்னாரு. நான் என்னவோ பெரிய ராஜரீகத்தையே கொடுக்க போகிறாரு, ராஜாத்தி மாதிரின்னு யோசித்தேன். கடைசியில் பார்த்தா எல்லா சூழ்நிலையிலும் ஜெயம் எடுக்கும்படிக்காய், ஜெயமாய் நடக்கும்படிக்காய், கம்பீரத்தோடு நடக்கும்படிக்காய் கர்த்தர் உதவி செய்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. It's a hard training ground for the ministry. Once again I thank my pastor Stephen. இன்னைக்கு எல்லாம் தெரியல, அவர் ரொம்ப நினச்ச உட்காந்துட்டு 2 நாளாக. பாஸ்டர் ஸ்டீஃபன் அவருடைய விசுவாச ஜீவியம், அதுக்கு பிறகு பாஸ்டர் விசுவாசம், எங்களை நடத்துகிற அந்த விதம், ஜபத்தில் கூட தெரியப்படுத்தக்கூடாது உங்கள் தேவைகளைன்னு சொல்லுவார் எங்கள் பாஸ்டர் ஸ்டீஃபன். இது தேவை நீங்கள் சொல்லி ஜெபிச்சிங்கனாலே அவுட்டுன்னுவார். அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வளர்த்தார் எங்களை விசுவாசத்தில். அந்த கிருபை தான் இன்றைக்கி எது இருக்குதோ இல்லையோ ஊழியத்தை தொடர செய்ய கர்த்தருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சீக்கிரம் வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வருகை அடுத்த வருஷம்லாம் இப்படி நம்ம உட்காருவோமா என்னன்னு நம்மளுக்கு டவுட்டாக தான் இருக்கு. எனக்கு எந்த சூழ்நிலைகள் எப்படி மாறும் என்பது தெரியாது. நம்முடைய ஜெபம் அதிகமாகப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரோடு இணைகிற அந்த இணைப்பு அதிகமாக வேண்டும். கர்த்தரோடு நம்முடைய ஜீவியம் மிகவும் ஒன்றி இருக்க வேண்டும். விசுவாசம் நமக்குள் எழும்ப வேண்டும். இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு கர்த்தரே தேவன் என்பதை நாம் அறிக்கை செய்தவர்களாய், நம்பினவர்களாய்,
அவருக்கு பின்பாய் நாம் நடக்க ஆயத்தப்பட்டால் ஒழிய வருகிற நாட்களை சந்திப்பது மிகவும் கடினம். அதுக்கு தான் அந்த தைரியம் வேணும்னு ஆண்டவர் சொல்றார். மிகுந்த தைரியம். ஹல்லேலூயா. கடைசியாய் பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா. The Lord will not appreciate any backslidden soul. நான் பின்வாங்கிட்டேன், என் சூழ்நிலை இப்படி, என் சந்தர்ப்பம் இப்படி, எனக்கு விடாத வேலை, எனக்கு தொந்தரவு ஜாஸ்தி ஆயிடுச்சு, என் பாரம், ஏன்னா நம்மளே பாரத்தை இழுத்து போட்டு செஞ்சுன்னு உட்கார்ந்துருப்போம். அருமையான தெய்வ ஜனமே, இன்னைக்கு ராத்திரியா கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, என் பாரம் உன்னை நிறைக்கட்டும், என் தரிசன பாரம் உன்னை நிறைக்கட்டும். அது நிறைக்க நிறைக்க உன் வழிகளை நான் ஆயுதப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஒவ்வொரு நாளும் பிழைத்திருப்பது என்பது கர்த்தருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில். பிழைப்பு, என் பிழைப்புக்காக நான் வேலை செய்கிறேன், என் பிழைப்புக்காக நான் இதை செய்கிறேன். இன்றைக்கு ஊழியம் என்பதும் பிழைப்பாகிவிட்டது. இட் இஸ் லைக் another job for people today. நான் உண்மையாக இதை சொல்ல மிகவும் வருத்தப்படுகிறேன். பிழைப்பு, நீங்க ஆண்டவர் சொல்றாரு, ஊழியம் ஊழியமா இருக்கட்டும். Let your attitude be right before God. ஆண்டவரால கூடாத 5 அப்ப 2 மீனை கொண்டு 5000 போஷித்த தேவன் அவர். ஒன்றுமில்லாமைகளில் இருந்து அவர் காரியங்களை அவர் உருவாக்கி வருஷிக்கப்படுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம் என்று சொல்லும் பொழுது நம்ம சோர்ந்து போவதில் அர்த்தமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் விசுவாசின்னா ஒவ்வொரு நாளும் பிழைக்கிறவனாயிருக்கிறான். நீதிக்கு பிழைத்து, பரிசுத்தத்திற்கு பிழைத்து, ஒவ்வொரு நாளும் ஒரு கிளென்சிங், ஒவ்வொரு நாளும் ஒரு அப்டேட்டிங் நம்ம வாழ்க்கையில். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் வருகை சீக்கிரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது. என்னால் இது முடியல, இது சாத்தியம் இல்லை, இந்த ஊழியத்தை நான் விட்டுறேன், இந்த ஜீவியமே எனக்கு வேணாம். எத்தனை பேர் அதுக்காகவே சூசைட் படிக்கிறதுக்கு அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாழ முடியல, அவங்களால திராணி இல்லை, தைரியம் இல்லை சந்திக்கிறதுக்கு சேலஞ்சஸ். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், அவரை நோக்கி பார்த்த முகம் ஒன்று கூட வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா. தயவு செய்து நான் ஒன்று சொல்லுகிறேன், யாரோ தலையில் கவிச்சு ஜெபம் பண்ணுறதுனால எனக்கு ஒரு டெலிவரன்ஸ் வருது, ஒரு ஆசீர்வாதம் வருதுன்ற நினைப்பே இருக்கக்கூடாதுங்க. உன் கரத்துக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார், வார்த்தையை அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஊழியக்காரங்க நாங்கள் இருக்கிறோம் உங்களை கைட் பண்ணுறதுக்கு. சர்டன் திங்ஸ் உங்களுக்கு மிகவும் தேவையாக இருந்தால் அதை சொல்லுவதற்கு செய்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் யூ நீட் டு டெவலப் யுவர் செல்ஃப் இன் த வேர்ட் ஆஃப் காட் டெய்லி, இன் தட் ஃபெய்த் ஆஃப் காட். அந்த மிகுந்த பலன், அது என்ன தெரியுமா பலன்? அவருடைய வருகை நாம் எடுத்துக்கொள்ளப்படுதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. எல்லாரும் எழுந்து நிற்போமா? We thank you, Lord, for this awesome evening and time and for this meeting, oh God. எவ்வளவு தடைகள் வந்தாலும் கர்த்தர் நீர் மகிமைப்படுகிற தேவனாய் நீர் இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மாலை வேளையிலும் கூட வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் விடுவித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஆண்டவரே, அந்த மிகுந்த பலனத்துக்கு ஏதுவான அந்த தைரியம் ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இவ்வளவு நாட்களும் இவர்களை
குழப்பிக் கொண்டிருந்த எல்லா வீணான காரியங்கள், சந்தேகப்பட செய்த, ஆண்டவரே சோர்வுறச் செய்த பொல்லாத ஆவிகளை, தேவனை விசுவாசிக்க கூடாதபடி, அவர் வார்த்தையை விசுவாசிக்க கூடாதபடி இவர்களை கட்டி வைத்திருந்த கட்டுகள் இன்றைக்கு உடைந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அக்னியானவரை எல்லா விதமான பெருமையின் ஆவிகள், எல்லா விதமான லட்சை நிச்சயின் ஆவிகள் ஆண்டவரை, ஆண்டு கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகளை கட்டிந்து அப்புறப்படுத்துகிறேன் ஆண்டவரே. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருக்கிற எல்லா சந்தேகத்தின் ஆவிகள், எல்லா விதமான பயத்தின் திகிலின் ஆவிகளை கட்டிந்து அப்புறப்படுத்துகிறேன். தேவ பிரசன்னம் அளவில்லாமல் ஒவ்வொருவரையும் நிறைக்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுதே வியாதி உள்ள சரீரத்திலே உங்க வல்லமை இறங்கட்டும். உங்களுடைய சுகம் பரிபூரணமாய் இவர்களுக்கு கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே உடைய வல்லமை இவர்களை நிரப்புவதாக ஆண்டவரே. கர்த்தாவே, யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருந்தாலும் அதை சந்தித்து அனுப்பும்படிக்காய் ஜெபிக்கிறோம். குடும்பத்திலே உடைய பரிபூர்ண சந்தோஷம், சமாதானம், நிறைவு, ஒற்றுமை ஆண்டவரே அப்பா, வளர்ச்சி, கனி தரும் வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினாலே உண்டாயிருப்பதாக என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சோர்ந்து போகாத ஒரு இருதயத்தை கர்த்தர் தரும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. வல்ல பெரும் காரியங்களை கர்த்தனை தொடர்ந்து செய்வீராக. வந்த ஒருவராவது வெறுமையாய் திரும்பி போகாதபடி கர்த்தர் உம்முடைய மகத்துவத்தினாலும் வல்லமையினாலும் மேன்மையினாலும் நீர் நிரப்பி அனுப்பும்படிக்காய் ஜெபிக்கிறேன். Lord, today I claim a special blessing, Lord, upon each and everyone over here, oh God. Bless everyone abundantly and send them back safely with their vehicles, oh Father. In Jesus' name, I give you all the glory, honor and praise. In Jesus' name I pray, oh Father. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.